வீடியோ எதுக்கான வீடியோனா ஒரு அப்பாலஜியான வீடியோ இல்லை, அப்பாலஜியான வீடியோ தான். அதையும் தாண்டி நான் ஒரு எவ்வளோ கேவலமான பிறவியாக இருந்திருக்கேன் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி ஒரு என்ன நான் வெளிப்படுற ஒரு வீடியோ தான். ஒரு 5 minutes வீடியோ தான். ஸோ நான் டப்புன்னு சொல்லிடுறேன் நான் என்ன விஷயத்துக்காக நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எதுக்காக வீடியோனா, நான் இந்த உலகத்துலேயே ரொம்ப அதிகமாக மதித்த ஒரு பெண், ரொம்ப நேசித்த பெண், அந்த பெண்ணுக்கு போயிட்டு நான் இந்தளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், ஹர்ட் பண்ணிட்டேன், வார்த்தையில் ஹர்ட் பண்ணிட்டேன், சொல்லிட்டேன், அவளை இந்தளவுக்கு நான் பெருப்பேற்றிட்டு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன்னா அந்த பொண்ணோட கனவை கலைக்கிறதுக்காக வேலையே பார்க்கல, ஜஸ்ட் ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கேன். நான் அவ்வளோ சப்போர்ட்டிவாக அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ண பொண்ணு, அவ்வளோ நேசித்த ஒரு பெண்ணை போயிட்டு நான் இப்படி சொன்னேன்னு எனக்கே இது வரைக்கும் தெரியல. அப்போ நான் எந்தளவுக்கு ஒரு நபராக இருந்திருக்கேன்றது எனக்கு இன்ன வரைக்கும் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஸோ ரொம்ப என்னால் ஏற்றுக்கவே முடியல, இந்தளவுக்கு நான் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரொம்ப மன்னிப்பு நான் கேட்க விரும்பலை, மன்னிக்கவும் கூடாத விஷயந்தான் புரியுது. ஆனால் மறைஞ்சிருங்க, நான் திருத்திக்கிறேன் தப்பை, இனிமேல் நான் ஒழுங்காக இருந்துக்கிறேன் அப்படின்ற மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ நான் ஒரு விஷயம், நான் அந்த பொண்ணு லைஃப் ஃபுல்லாக என் கூட இருந்துக்குன்னு வச்சுக்கணுன்னு பார்த்தேன். ஸோ அந்த விஷயம் நடக்கலன்னு எனக்குள்ளே இருந்த ஈவில்னஸ் வந்து வெளியே வந்துச்சு, என்னோடய பிரெயின் எஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நெகட்டிவ் தாட்ஸு, அந்த பொண்ணை போயிட்டு என்னால் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நினைக்க முடியுமான்ற அளவுக்கு நான் நினச்சிட்டேன். ரொம்ப உறுத்திடுச்சு எனக்கு. நான் தப்பு பண்ணிவிட்டேன், அது தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு நான் நினச்சா அதை நடக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீப் மைண்ட் செட்டில் இருந்துட்டு ரொம்பவும் ஓவராக பண்ணிவிட்டு எவ்வளோ மெச்சூரிட்டி இல்லாமல் சீப்பாக நடந்திருக்கேன். அதை ரியலைஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதை ப்ரூவ் பண்ணணுன்னு நினச்சது தான் ரொம்ப தப்பாக போச்சு. இப்போ தான் எனக்கு ரொம்ப ஹிட் ஆகுது. ஸோ நேசித்த பெண்ணை போய் நான் இந்தளவுக்கு நான் கொடுமை பண்ணியிருக்கேன்னா, கொடுமை பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் எப்படி நான் ஃபர்கிவ் பண்ணிவிட்டு எப்படி நான் இதை வச்சு நான் லீவ் பண்ணிவிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. அந்த பொண்ணு கனவுக்காக நான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன், அவ்வளோ இது பண்ண நம்பின அந்த பொண்ணை நான் வந்து அந்த பொண்ணோட கனவை டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவேன், பார்க்குறியான்னு சேலஞ்ச் பண்ணுறேன். அந்த பொண்ணு மேலே ரெஸ்பெக்ட் இருந்தால் அப்படிலாம் சொல்லியிருப்பேன்னா, எவ்வளோ கேவலமான மட்டமான ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்திருக்கேன். அந்த பொண்ணோட ப்ரைவசி ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ஜந்துவாக இருந்திருக்குன்னு என்ன நினச்சா எனக்கே ரொம்ப வெறுப்பாக இருக்குது. என்னோட வெறுப்பு தான் வருது. ஆனால் அப்படி இருந்துக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ போராடினேன். அந்த பொண்ணை நான் அவ்வளோ நேசித்தேன். இருக்கணும்னு பார்த்ததுக்கு எனக்கு நானே ஒரு பெரிய ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிட்டேன். இதெல்லாம் எப்படி நான் ஓவர் கம் பண்ணி வர்றது, எப்படி நான் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக மாறுறது, எனக்கே ரொம்ப டவுட்டாக இருக்குது. எனக்கு செல்ஃப் டவுட்டாக இருக்குது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமில் இருக்குது, ஒரு இதுவே இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, வாழ்கிறதுக்கான ஒரு தகுதி இழந்த மாதிரி இருக்குது. நான் எந்த அளவுக்கு சீப்பான ஒரு பர்சனாக ஆகிட்டேன்னு சொல்லிட்டு. இல்லைங்க, எப்படி நான் மீண்டு வர்றது, எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட நான் அப்பாலஜைஸ் ட்ரை பண்ணேன், ஆனால் எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டாங்க. என்னை பார்த்து இந்தளவுக்கு பயந்தீங்களா? நான் அப்படிப்பட்ட பர்சன் இல்லைங்க. நான் அந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லை. எனக்கு ஏற்கனவே இருந்த மென்டல் கண்டிஷன் அந்த மாதிரி, நான் கோத்ரூ பண்ண விஷயம் அந்த மாதிரி. தப்பு எல்லாமே என் சைடு தான், அதை நான் புரிஞ்சுக்கணும் நல்லாவே. அதை சரி பண்ணணுன்னு தான் பார்த்தனே தவிர, நான் நியாயப்படுத்தி விரும்பினது வந்து ரொம்ப தப்பான விஷயம் தான். நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணேன், ஓவர் ஸ்ப்ரெட் பண்ணேன், அது ரொம்ப ரொம்ப தப்பு தான். ஸோ நான் விலகி இருக்கணும், நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். ஸோ நான் டீசென்சியாக மெச்சூர்டாக இருக்கணுன்றத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ யாரும் இந்த மாதிரி வந்து புரிஞ்சிக்காமல் நடந்துக்காதீங்க. சொன்னால் ஏற்றுக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அந்த மெச்சூரிட்டியை வளர்த்துக்கோங்க. என்ன மாதிரி யாரும் இருந்துடாதீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ரியாலிட்டியில் இல்லாமல் இருந்துட்டேன்ன்றது இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். என்னால் எதையுமே ஏற்றுக்க முடியல, எக்ஸெப்ட் பண்ண முடியல. இதில் எக்ஸிஸ்டன்ட் ஆன்சைட்டி வேறு இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி லைஃப் லாங் லீட் பண்ணுவேன், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி நான் லைஃப்பில் இருப்பேன், இது தப்பெல்லாம் ஃபர்கிவபிளா? ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய தப்பா? இதெல்லாம் இந்த பாவத்தெல்லாம் மன்னிப்பாங்களா யாராவது? மன்னிக்க முடியுமா? ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா? எல்லாம் சரி பண்ணல, அக்செப்டன்ஸ் பண்ண தான் ஒரே மென்டாலிட்டியா? என்னால் எதுவுமே அந்த மைண்ட் செட்டில் நான் இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க? நான் பண்ணது மிகப்பெரிய குற்றமா, பாவமா? இதெல்லாம் மன்னிக்க முடியுமா? உங்களோட கமெண்ட்ஸை சொன்னீங்கன்னா அதை படித்து நான் தெரிஞ்சுப்பேன், நான் எவ்வளோ பெரிய இவனாக தான் தெரிஞ்சுப்பேன்.